ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னழகு எடுப்பாக தெரியணுமா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்லி வரம்பு மீறும் நடிகைகள். ஸோ இதை வச்சு கல்லா கட்டுறாங்க அந்த அழகு நிலையங்கள் எல்லாமே. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ சமீப காலமாக நடிகைகள் தங்களுடைய கவர்ச்சியான கலவரங்களை அவுழ்த்து விட்டுருக்காங்க. ஸோ முன்னழகு குலுங்க குலுங்க நடந்து வரும்போதே குலுங்குறது, அப்புறம் சின்ன அசைவுக்கும் குலுங்குறது அப்படின்னு சொல்லி பல விதமான குலுங்கல்கள் தன்னுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணி கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த அழகுகள் அங்கங்கள் பாகங்கள் எல்லாமே ரசிகர்களை அவங்களுடைய கண்களுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்காங்க. அதன் மூலமா கவனத்தை ஈர்த்து தங்களுக்கான பட வாய்ப்புகளை உறுதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நடிகைகள் அப்படின்னாலே சினிமா நடிகைகள் அப்படின்னு கிடையாது, சீரியல் நடிகைகள் சரி, மாடல் அழகிகள் சரி, எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே கவர்ச்சியில் இறங்கி காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சமீப காலமாக நடிகைகள் மத்தியில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய முன்னழகின் முன்பகுதி தங்களுக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆடையை தாண்டி, ஸோ அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடையை தாண்டி வெளியே தெரியற அளவுக்கு அவங்களுடைய ஆடை வடிவமைப்பு இருக்கும். ஸோ அது வெளியே தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இருந்தால் தானே என்ன ஆடை போட்டாலும் அது வெளியே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபோர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதற்காக தற்பொழுது மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நடிகைகளை நாடி ஓடி சென்றுட்டு இருக்காங்க. ஸோ இதனால விபரீதமான பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாலுமே அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம, ஸோ இதற்காக தனியாக பல்வேறு அழகு நிலையங்கள், கிளினிக்குகள் செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன விஷயம் புதுசாக மார்க்கெட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய முன்னழகு அதை பொடப்பா காட்டுவதற்காக சிகிச்சை கொடுக்குறாங்க இவங்க. ஸோ இதில் தற்காலிகமாக அந்த அந்த முறையை ஒரு நிரந்தரமான முறை கிடையாது. ஸோ அந்த கிளினிக் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுனா ஒரு தற்காலிகமான ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஸோ நடிகைகள் தங்களுடைய முன்னழகின் முன்பகுதிகள் சிலிக்கான் திரவம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஊசி மூலமாக அதை உள்ள செலுத்திக்கிட்டு, ஸோ அதனுடைய முன்னழகு முன்பகுதி வெடப்பா தெரியும். ஸோ இதன் மூலமாக இதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முன்னழகு வெடப்பா தெரியும், வழக்கத்துக்கு மாறாக வெடப்பா தெரியும். ஸோ வெறும் 5 நிமிஷத்தில் இந்த சிகிச்சை முடிஞ்சிருமா. ஸோ இதனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான கவர்ச்சி உடை போட்டாலும் அந்த உடையை தாண்டி அவங்களுடைய முன்னழகு முட்டிக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக தான் நடிகைகள் அவங்களுடைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸும் சரி, அப்புறம் ப்ரொமோஷன்ஸும் சரி, எல்லாத்துக்குமே போகும்போது இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டு தன்னுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணி காட்டக்கூடிய நடிகைகள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடிகை தமன்னாவே வச்சுக்கலாம். ஸோ படத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, அந்த அம்பையர் காட்டக்கூடிய நோ பால் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. லெமன் அப்படின்ற அளவுக்குலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகை திடீர்னு லவ் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் அவங்களுடைய முன்னழகு இவ்வளோ அபரிமிதமான ஒரு வளர்ச்சி எப்படி அடைஞ்சது, கிராஃபிக்ஸ் எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக அது கிராஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் மூலமாக அந்த சீரீஸ்க்காகவே அவங்களுடைய முன்னழகை பெருசாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி செயற்கையான முறையில் தன்னுடைய முன்னழகை ரொம்ப வளர்ச்சி மிகுந்த ஒரு கவர்ச்சியான பொருளாக காட்டுறதுக்காக பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ப்ரொடியூசர் தலையில தான் போய் விடியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்துடைய ப்ரமோஷனுக்கு இந்த மாதிரியான ஆடைகளை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய முன்னழகும் சேர்த்து அந்த கவர்ச்சி ஆடையோடு சேர்த்து மஜா பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தமன்னாவுடைய ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டான எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து எந்த நடிகையை பற்றின ஒரு காசிப் பேசலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.